புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்கணும். பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோத்ஃபுல்லான பிஸ்னஸ் கிடச்சிரும். நம்ம சேல்ஸ் மட்டுமே டார்கெட் பண்ணாமல் சர்வீஸ் எண்ட் டு எண்ட் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா 5 years முன்னாடி தான் ஃபர்னிச்சர்ஸ் கடை ஆரம்பித்தேன். என்னோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே எண்ட் டு எண்ட் பிஸ்னஸ் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு க்ரோயிங் கஸ்டமர்ஸ் அதிகமாகிடுச்சு, பிரான்ச்சஸ் அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் ரன் பண்ண முடியுது, பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுது. ஓகே, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி சொல்லுவேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். அவங்க கூட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னாவே அதுவே நமக்கு ஒரு மார்க்கெட்டிங் டீம் அவங்களே இதை ஃபுல் சர்க்கிள் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலிமா நமக்கு ரொட்டீன் பிஸ்னஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, அப்படியே ரெஃபரல் மார்க்கெட்டிங்கும் நமக்கு கண்டிப்பாக. ஓகே, சரி. இப்போ யங்ஸ்டருக்கு நீங்கள் காமனாக ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? யங்ஸ்டர்ஸ்னால் காமனாக அவங்க இருக்கிற பர் டேயில் 24 hours இருக்குன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 16 to 18 hours அவங்களுக்கு பிஸ்னஸ் மைண்ட் தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் சொன்ன போனீங்கன்னா ஒரு 18 hours அவங்க பிளட்லேயே அந்த பிஸ்னஸ் ஊறி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் லைஃப்பில் நம்ம வின் பண்ண முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் காம்படிட்டர் இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அகேன்ஸ்ட் பண்ணுறதுக்கு டீம் இருக்கும். இது எல்லாமே சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணணும்னா எனி டைம் அவங்க பிஸ்னஸ் மோட்டிவ் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் அந்த 10 years ஆஃப்டர் 10 years அப்புறம் அச்சீவ் பண்ண முடியுது. 3 yearsலேயே நம்ம அச்சீவ் பண்ணலாம். அந்த மோட்டிவேஷன் அதுதான் கிடைக்கும். ஓகே, பியூர் இன்டென்ஷன் இருக்குன்னு சொல்ல வரீங்க. தேங்க்யூ.